Welcome to Good Effort channel. Good morning, students. இன்னைக்கு நம்ம political parties-ல next topic, how many parties should we have? How many parties should we have? இந்த topic தான் நம்ம பார்க்க போறோம். In a democracy, any group of citizen is free to form a political party. So, democracy மாதிரி இருக்கிற countryல political party-யை வந்து form பண்ணலாம். Group of citizens, எந்த group of citizens-னாலும் political party-யை வந்து form பண்ணலாம். In this formal sense, there are a large number of political parties in each country. ஸோ ஒவ்வொரு கண்ட்ரிலையும் பார்த்தோம் அப்படின்னா நிறைய நம்பர் ஆஃப் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் வந்து இருப்பாங்க. ஸோ இப்போ மோர் தேன் 750 பார்ட்டிஸ் ஆர் ரிஜிஸ்டர்டு வித் தி எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா. ஸோ நம்ம இந்தியாவில் பார்த்தோம் அப்படின்னா இந்த புக்கு பப்ளிஷ் பண்ணும்போது 750 பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் வந்து எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவில் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. ஆனால் இப்போ நான் வந்து வீடியோ பண்ணும்போது கூகுளில் டைப் பண்ணி பார்த்தேன். அப்போ வந்து 2858 பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் வந்து ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவில் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. 8 நேஷனல் பார்ட்டிஸ் வந்து அதில் இருக்கிறாங்க. 8 நேஷனல் பார்ட்டிஸ் வந்து இருக்கு. அதில் 54 ஸ்டேட் பார்ட்டிஸ் வந்து இருக்கு. 54 ஸ்டேட் பார்ட்டிஸ் இருக்கு. நெக்ஸ்ட் வந்து 2796 பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் வந்து அன்ரெகனைஸ்டாக இருக்கு. ஸோ நீங்கள் இந்த வீடியோ பார்க்கும்போது கூகுள் பண்ணி பாருங்கள் எவ்வளவு பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் வந்து எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவில் ரெஜிஸ்டர் ஆயிருக்குன்னு கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து நீங்கள் கூகுளில் டைப் பண்ணி பாருங்கள். எத்தனை நேஷனல் பார்ட்டிஸ் இருக்குது, எத்தனை ஸ்டேட் பார்ட்டிஸ் இருக்குது, எத்தனை அன்ரெகனைஸ்டு பார்ட்டிஸ் இருக்குது, எல்லாமே நீங்கள் கூகுளில் அப்போ டைப் பண்ணி பாருங்கள். But not all these parties are serious contenders in the election. Contenders அப்படின்னா போட்டியாளர்கள். ஆனால் இதில் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கிற எல்லா பொலிட்டிக்கல் பார்ட்டிஸும் வந்து சீரியஸ் கண்டெண்டர்ஸ் கிடையாது. சீரியஸ் போட்டியாளர்கள் வந்து கிடையாது எலெக்ஷனில். Usually only a handful of parties are effectively in the race to win எலெக்ஷன்ஸ் அண்ட் ஃபார்ம் த கவர்மெண்ட். ஹேண்ட்ஃபுல் அப்படின்னு சொன்னோம்னா கொஞ்சம் பார்ட்டிஸ் தான், கொஞ்சம் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் தான் வந்து எஃபெக்டிவாக இருப்பாங்க. அதில் எலெக்ஷனில் வின் பண்ணி கவர்மெண்ட்டை ஃபார்ம் பண்ணுவாங்க. ஸோ த கொஸ்டின் தென் இஸ் ஹவு மெனி மேஜர் ஆர் எஃபெக்டிவ் பார்ட்டிஸ் ஆர் குட் ஃபார் எ டெமோக்ரஸி. அப்போ டெமோக்ரஸியில் எத்தனை பார்ட்டிஸ் இருந்தால் ஒரு நல்லது, டெமோக்ரஸிக்கு நல்லது அப்படின்றத இங்கே கொஸ்டினாக கேட்டிருக்காங்க. In some countries, only one party is allowed to control and run the government. These are called one party system. ஸோ கொஞ்சம் கண்ட்ரியில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரே ஒரு பார்ட்டி மட்டும்தான் வந்து கவர்மெண்ட்டை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும் ரன் பண்ணுறதுக்கும் அலோவ் பண்ணுவாங்க. அப்படிப்பட்ட பார்ட்டி வந்து ஒன் பார்ட்டி சிஸ்டம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ வாட் இஸ் மீன்ட் பை ஒன் பார்ட்டி சிஸ்டம் அப்படின்னா இதை நம்ம எழுதலாம். இதுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா சைனா வந்து இதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள். ஸோ இப்போ ஒன் பார்ட்டி சிஸ்டம், டூ பார்ட்டி சிஸ்டம், மல்டி பார்ட்டி சிஸ்டம் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஒன் பார்ட்டி சிஸ்டமோட எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா சைனாவில் வந்து கம்யூனிஸ்ட் பார்ட்டி மட்டும்தான் அலோவ் பண்ணுவாங்க ரூல் பண்ணுறதுக்கு. ஸோ இன் கிளாஸ் 9th we noted that in China only the communist party is allowed to rule. Although legally speaking people are free to form political parties, it does not happen because the electoral system does not permit free competition for power. ஸோ நம்ம சொல்லலாம் மக்கள் வந்து ஃப்ரீயாக பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் வந்து ஃபார்ம் பண்ணலாம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆனால் இங்கே எலக்டோரல் சிஸ்டம் வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க. ஒரே ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி மட்டும்தான் வந்து ரூல் பண்ணுவாங்க, கம்யூனிஸ்ட் பார்ட்டி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒரே ஒரு பார்ட்டி மட்டும் வந்து ரூல் பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணுறாங்க அப்படின்னா அது ஒன் பார்ட்டி சிஸ்டம். We cannot consider one party system as a good option because this is not a democratic option. ஸோ இப்போ இந்த ஒன் பார்ட்டி சிஸ்டம் வந்து ஒரு குட் ஆப்ஷன் அப்படின்னு நம்ம கன்சிடர் பண்ண முடியாது. ஏன்னா இந்த ஒன் பார்ட்டி சிஸ்டம் வந்து ஒரு நாட் எ டெமோக்ராட்டிக் ஆப்ஷன் இல்லை. Any democratic system must allow at least two parties to compete in election and provide a fair chances for the competing parties to come to power. இப்போ டெமோக்ராட்டிக் சிஸ்டம் அப்படின்னு சொன்னோம்னா அட்லீஸ்ட் ஒரு 2 பார்ட்டிஸ்னாச்சும் அலோவ் பண்ணணும் எலெக்ஷனில் போட்டி போடுறதுக்கு. ஸோ அப்போ தான் வந்து ஃபேர் சான்சஸ் வந்து 2 பார்ட்டிஸ்க்குமே கிடைக்கும் பவரில் வர்றதுக்கு. இன் சம் கண்ட்ரீஸ் பவர் யூஸ்வலி சேஞ்சஸ் பிட்வீன் 2 மெயின் பார்ட்டிஸ். இப்போ ஒரு சில நாடுகளில் வந்து 2 பார்ட்டிஸ் இருப்பாங்க, 2 மெயின் பார்ட்டிஸ் இருப்பாங்க. மெயின்னு சொல்லியிருக்காங்க பாருங்க, மெயின் பார்ட்டிஸ் வந்து இருப்பாங்க. அவங்களுக்குள்ள மட்டும்தான் பவர்ஸ் வந்து சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்கும். செவரல் அதர் பார்ட்டிஸ் மே எக்ஸிஸ்ட், contest elections and win a few seats in the national legislature. ஸோ இப்போ இந்த மாதிரி இருக்கிற கண்ட்ரியில் வந்து அதர் பார்ட்டிஸும் இருப்பாங்க,
அவங்களும் எலெக்ஷன்ல போட்டி போடுவாங்க. ஆனா நேஷனல் லெஜிஸ்லேச்சர்ல அவங்களுக்கு few seats மட்டும்தான் வந்து கிடைக்கும். But only the two main parties have a serious chance of winning majority of seats to form government. ஸோ அதனால இந்த 2 மெயின் பார்ட்டிஸ்க்கு மட்டும்தான் அதிகமான சான்சஸ் இருக்கும். மெஜாரிட்டி சீட்ஸ் வந்து அவங்களுக்கு தான் கிடைக்கும். ஸோ அப்போ அவங்க மட்டும்தான் கவர்மெண்ட்டை ஃபார்ம் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி இருக்கிற பார்ட்டி சிஸ்டமை டூ பார்ட்டி சிஸ்டம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ such a party system is called a two party system. For example, the United States of America and the United Kingdom are examples of two party system. So example அப்படின்னு பார்த்தோம்னா United States of Americaவும் United Kingdoms வந்து two party systemக்கு ஒரு நல்ல example. If several parties compete for power and more than two parties have a reasonable chance of coming to power, either on their own strength or in alliance with others, we call it a multi-party system. So multi-party systemனா என்ன அப்படின்றத கொடுத்துருக்காங்க. இங்க several partiesனு சொல்லியிருக்காங்க. several parties அப்படின்னா எத்தனை பார்ட்டிஸ் இருக்கணும்? several parties அப்படின்னா more than two parties. 2 பார்ட்டியை விட ஜாஸ்தியா இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா several parties. இங்க several parties வந்து எலெக்ஷனுக்காக பவருக்காக வந்து போட்டி போடலாம். ஸோ ஒவ்வொரு பார்ட்டிஸ்க்கும் வந்து ரீசனபிள் சான்ஸ் வந்து இருக்கு பவர்ல வர்றதுக்கு. ஸோ அவங்க வந்து எப்படி வரலாம் அப்படின்னா அவங்களுடைய ஓன் ஸ்ட்ரென்த் மூலமாகவும் வரலாம், அப்படி இல்லைன்னா அலையன்ஸ் வச்சும் வரலாம். ஸோ அலையன்ஸ் அப்படின்னா கூட்டணி. ஸோ அந்த மாதிரி இருக்கிற பார்ட்டி சிஸ்டம் தான் வந்து மல்டி பார்ட்டி சிஸ்டம் அப்படின்னு சொல்றோம். ஸோ வாட் இஸ் மீன் பை மல்டி பார்ட்டி சிஸ்டம்னா இதை நம்ம அப்படியே எழுதலாம். ஸோ இந்த பாயிண்ட்டை வந்து நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கணும். ஸோ thus in India we have a multi party system. In this system the government is formed by various parties coming together in a coalition. ஸோ இப்போ நம்ம நிறைய பார்ட்டிஸ் வச்சு கவர்மெண்ட்டை ஃபார்ம் பண்ணாங்க, நிறைய பார்ட்டிஸ் ஒன்னா சேர்ந்து கவர்மெண்ட்டை ஃபார்ம் பண்ணாங்க அப்படின்னா அதுக்கு கொலிஷன்னு பேர். ஓகே. When several parties in a multi-party system join hands for the purpose of contesting elections and winning power, it is called an alliance or a front அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அலையன்ஸ்னா என்ன, ஃப்ராண்ட்னா என்ன அப்படின்றத பார்க்கணும். ஸோ இப்போ வந்து செவரல் பார்ட்டிஸ் அப்படின்னு சொன்னோம். செவரல் பார்ட்டிஸ் அப்படின்னா மோர் தேன் டூ பார்ட்டிஸ், டூ பார்ட்டிஸை விட ஜாஸ்தியாக இருக்கணும். ஸோ அப்போ அந்த செவரல் பார்ட்டிஸ் என்ன பண்ணுவாங்கன்னா எலெக்ஷனில் கண்டெஸ்ட் பண்ணும்போது ஒன்னாவாங்க. ஜாயிண்ட் ஹேண்ட்ஸ்னா எல்லாருமே ஒன்னாவாங்க எலெக்ஷனில் போட்டி போடுறதுக்காக அண்ட் பவரை வந்து வாங்கிக்கிறதுக்காகவும். ஓகே, கவர்மெண்ட்டை ஃபார்ம் பண்ணுறதுக்காக ஒரு கூட்டாட்சி அமைப்பாங்க. கூட்டாட்சியை வந்து ஒன்று ஃபார்ம் பண்ணுவாங்க. அதுக்கு பேர் தான் அலையன்ஸ் இல்லைன்னா ஃப்ராண்ட் அப்படின்னு சொல்றோம். ஃபார் எக்ஸாம்பிள், இன் இந்தியா there were 3 such major alliances in 2004 parliamentary elections. The National Democratic Alliance, இந்த National Democratic Alliance அதோட பார்ட்டி யாரு அப்படின்னு பார்த்தோம்னா பிஜேபி. The United Progressive Alliance, இந்த அலையன்ஸோட பார்ட்டி பார்த்தோம்னா ஐஎன்சி. இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் அதோட அலையன்ஸோட பேர் வந்து யுனைடெட் ப்ராக்ரஸிவ் அலையன்ஸ் அண்ட் தி லெஃப்ட் ஃப்ரண்ட். இவங்க வந்து 3 மேஜர் அலையன்சஸ். Okay. The multi-party system often appears very messy and leads to political instability. So இதுல demerit of multi-party system அப்படின்னா இது எழுதலாம். மல்டிபார்ட்டி சிஸ்டம்ல வந்து எப்பயுமே மெஸ்ஸியா இருக்கும், அதுக்கப்புறமா பொலிட்டிக்கல் இன்ஸ்டெபிலிட்டியா இருக்கும். ஏன்னா இது கூட்டாட்சி தான். யாருக்காச்சும் ஒருத்தருக்கு ஒரு பார்ட்டிக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் இல்லைனாலும் இல்லை கருத்து உடன்பாடு ஏதாச்சும் வந்துருச்சு அப்படின்னா உடனே அவங்க அந்த கூட்டாட்சியை உடைச்சிட்டு வெளியில போயிடுவாங்க. அப்போ என்ன ஆகும், அங்கே பொலிட்டிக்கல் இன்ஸ்டெபிலிட்டி ஆகும். ஸோ இது டிமெரிட் ஆஃப் மல்டிபார்ட்டி சிஸ்டமா இதை நம்ம எழுதலாம். அட் த சேம் டைம் திஸ் சிஸ்டம் அலோஸ் எ வெரைட்டி ஆஃப் இன்ட்ரெஸ்ட் and opinions to enjoy political representation. So இந்த பாயிண்ட் பார்த்தோம்னா அட்வான்டேஜஸ் ஆஃப் மல்டி பார்ட்டி சிஸ்டம் இல்லைனா மெரிட் ஆஃப் மல்டி பார்ட்டி சிஸ்டம் வந்து எழுதலாம். ஏன்னா இதுல வந்து ஒன்றுக்கு மேற்பட்ட பார்ட்டிஸ் வந்து இதுல வந்து கூட்டாட்சியா இருக்கிறதுனால ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரியான இன்ட்ரெஸ்ட் வந்து இருக்கும், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரியான ஒப்பீனியன் வந்து இருக்கும். அதனால அது மட்டும் இல்லை, அங்க வந்து ஒவ்வொரு பார்ட்டியுமே வந்து அவங்களோட ரெப்ரசன்டேஷன் வந்து காமிக்கிறதுனால எல்லாருமே வந்து பவர்ஸை வந்து ஷேர் பண்ற மாதிரி இருக்கும். அதனால இது அட்வான்டேஜஸ் ஆஃப் மல்டி பார்ட்டி சிஸ்டமா இதை நம்ம எழுதலாம். So which of these is better? Perhaps the best answer to this very common question is that this is not a very good question. So இப்போ இதுல வந்து எது பெட்டர் அப்படின்னு நம்ம கொஸ்டின் கேட்டோம் அப்படின்னா இதில் கொஸ்டின் கேட்காம இருக்கிறது தான் நல்லது அப்படின்றாங்க. ஏன்னு பார்க்கலாம். பார்ட்டி சிஸ்டம் இஸ் நாட் சம்திங் எனி கண்ட்ரி கேன் சூஸ். ஒரு கண்ட்ரி வந்து பார்ட்டி சிஸ்டமை வந்து சூஸ் பண்ணுறது கிடையாது. அது எதை பொறுத்து இருக்குது அப்படின்னா இட் எவால்வ்ஸ் ஓவர் எ லாங் டைம் டிபெண்டிங் ஆன் த நேச்சர் ஆஃப் சொசைட்டி, இட்ஸ் சோஷியல்
and regional divisions, its history of politics and its system of elections. இதை பொறுத்து தான் வந்து ஒரு கண்ட்ரி எந்த மாதிரியான பார்ட்டி சிஸ்டமை சூஸ் பண்ணணும் அப்படின்றது இருக்கு. ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா டிபெண்டிங் ஆன் த நேச்சர் ஆஃப் சொசைட்டியை பொறுத்து இருக்கு. சோஷியல் அண்ட் ரீஜனல் டிவிஷன்னா ஒவ்வொரு ஸ்டேட்ஸும் ஒவ்வொரு மாதிரியாக இருக்கும். ஸோ இட்ஸ் ஹிஸ்ட்ரி ஆஃப் பாலிடிக்ஸ், அந்த ஹிஸ்ட்ரி ஆஃப் பாலிடிக்ஸ் பொறுத்து இருக்கு. சிஸ்டம் ஆஃப் எலெக்ஷன் இதை பொறுத்து தான் வந்து ஒவ்வொரு கண்ட்ரியும் பார்ட்டி சிஸ்டமை வந்து சூஸ் பண்ணுவாங்க. தீஸ் cannot be changed very quickly. இதை வந்து ஈஸியாக சேஞ்ச் பண்ணிட முடியாது. ஈச் கண்ட்ரி டெவலப்ஸ் எ பார்ட்டி சிஸ்டம் that is conditioned by its special circumstances. ஒவ்வொரு கண்ட்ரியும் அந்த பார்ட்டி சிஸ்டமை வந்து டெவலப் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க ஸ்பெஷல் சர்க்கம்ஸ்டான்சஸ்ல. சில சூழ்நிலையில வந்து பார்ட்டி சிஸ்டமை வந்து டெவலப் பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இஃப் இந்தியா ஹேஸ் எவால்வ்ட் எ மல்டி பார்ட்டி சிஸ்டம், it is because the social and geographical diversity in such a large country is not easily absorbed by two or even three parties. இப்போ இந்தியா மாதிரி இருக்கிற கண்ட்ரியில் பார்த்தோம் அப்படின்னா மல்டி பார்ட்டி சிஸ்டமில் எவால்வ் ஆயிருக்கு. ஏன்னா இப்போ இதில் வந்து ஜியாகிரபிக்கல் டைவர்சிட்டி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஜியாகிரபிக்கல் டைவர்சிட்டி அப்படின்னா நம்ம இந்தியா மாதிரி இருக்கிற ஒரு கண்ட்ரியில் பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் ஒரு மாடரேட் கிளைமேட் இருக்கும், கேரளாவில் வேற மாதிரியான கிளைமேட் இருக்கும், மழை பெஞ்சிக்கிட்டே இருக்கும், இல்லை ரொம்ப கோல்டாகவும் இருக்கும். இங்கே வந்து மாடரேட்டாக இருக்கும், ரொம்பவும் மழை பெய்யாது, ரொம்பவும் ஹாட்டாகவும் இருக்கும், ரொம்ப விண்டராகவும் இருக்காது, ரொம்ப ஹாட்டாகவும் இருக்காது. மழையும் அதே மாதிரி மாடரேட் தான் இருக்கும். ஸோ இப்போ இங்கே இருக்கிற பிரச்சனை வந்து இங்கே இருக்காது, இங்கே இருக்கிற பிரச்சனை இங்கே இருக்காது. ஸோ ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு மாதிரியான பிரச்சனை வந்து இருக்கும். இங்கே வேற லாங்குவேஜ் இருக்கும், இங்கே வேற லாங்குவேஜ் இருக்கும், இங்கே சோஷியல் அண்ட் கல்ச்சர் வேற மாதிரி இருக்கும், இங்கே வந்து சோஷியல் இதே மாதிரி எல்லா ஸ்டேட்ஸ்லையும் இருக்கும். மேலே போக போக எல்லா ஸ்டேட்ஸ்லையும் ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு மாதிரியா இருக்கும். ஸோ அதுதான் வந்து ஜியாகிரபிக்கல் டைவர்சிட்டி அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அப்போ இந்தியா மாதிரி இருக்கிற ஒரு ஜியாகிரபிக்கல் டைவர்சிட்டி அண்ட் சோஷியல் டைவர்சிட்டி இருக்கிற இந்த லார்ஜ் கண்ட்ரியில வந்து ஒரு பார்ட்டி இல்லைன்னா 2 பார்ட்டி இல்லைனா ஈவன் 3 பார்ட்டி கூட வந்து ஈஸியாக அப்சர்வ் ஆக முடியாது. ஸோ மல்டி பார்ட்டி சிஸ்டம் அதனால தான் இவால்வ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நோ சிஸ்டம் இஸ் ஐடியல் ஃபார் ஆல் கண்ட்ரீஸ் அண்ட் ஆல் சிச்சுவேஷன்ஸ். ஸோ நெக்ஸ்ட் வந்து நேஷனல் பார்ட்டிஸ். Democracies that follow a federal system all over the world tend to have two kinds of political parties. இப்போ டெமோக்ரஸி அப்படின்னு சொல்லியிருக்கிற கண்ட்ரிஸ் வந்து ஃபெடரல் சிஸ்டம் தான் ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ அங்கே வந்து 2 kinds of political parties இருப்பாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து நேஷனல் பார்ட்டிஸ், ஸ்டேட் பார்ட்டிஸ். 2 பார்ட்டிஸ் வந்து இருப்பாங்க. ஸோ பார்ட்டிஸ் தட் ஆர் present in only one of the federal units and parties that are present in several or all units of the federation. Only one of the federal units அப்படின்னா நேஷனல் பார்ட்டி, several or all units of federation அப்படின்னா ஸ்டேட் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ். This is the case in India as well. இந்தியாலையும் இதே தான் ஃபாலோ பண்ணுறாங்க. There are some country-wide parties which are called national parties. இந்த wide parties நம்ம எப்படி சொல்கிறோம் அப்படின்னா national parties அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். These parties have their units in various states, but by and large all these units follow the same policies and programs and strategy that is decided at the national level. இப்போ இந்த national parties அதோட யூனிட்ஸ் வந்து வேரியஸ் ஸ்டேட்ஸில் இருக்கும். இதோட யூனிட்ஸ் வந்து வேரியஸ் ஸ்டேட்ஸில் இருந்தாலும் அதோட பாலிசிஸ் அண்ட் ப்ரோக்ராம்ஸ் எல்லாமே வந்து சேமாக தான் இருக்கும். ஆனால் அதோட ஸ்ட்ராட்டஜி வந்து யார் டிசைட் பண்ணுவாங்க அப்படின்னா நேஷனல் லெவலில் இருக்க பொலிட்டிக்கல் பார்ட்டி தான் டிசைட் பண்ணுவாங்க. ஸோ நான் இன்னொரு சொல்கிறேன், நேஷனல் பார்ட்டிஸ் அதோட யூனிட்ஸ் வேரியஸ் ஸ்டேட்ஸில் இருக்கலாம், வேரியஸ் ஸ்டேட்ஸில் இருந்தாலும் அவங்களுடைய பாலிசிஸ் அண்ட் ப்ரோக்ராம்ஸ் என்ன சொல்லியிருக்காங்களோ அது சேமாக தான் இருக்கும். ஆனால் அதோட ஸ்ட்ராட்டஜி வந்து யார் டிசைட் பண்ணுவாங்க அப்படின்னா நேஷனல் லெவலில் இருக்கிற பொலிட்டிக்கல் பார்ட்டி தான் டிசைட் பண்ணுவாங்க. எவ்ரி பார்ட்டி இன் த கண்ட்ரி ஹேஸ் டு ரிஜிஸ்டர் வித் தி எலெக்ஷன் கமிஷன். ஸோ ஒவ்வொரு பார்ட்டிஸும் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவில் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கணும். While the commission treats all parties equally, it offers some special facilities to large and established parties. இந்த எலெக்ஷன் கமிஷன் வந்து எல்லா பார்ட்டிஸும் ஈக்குவலாக ட்ரீட் பண்ணாலும் சம் லார்ஜ் அண்ட் எஸ்டாப்ளிஷ்டு பார்ட்டிஸ்க்கு மட்டும் சம் ஸ்பெஷல் ஃபெசிலிட்டிஸ் வந்து கொடுக்குறாங்க. These parties are given a unique symbol. Only the official candidates of that party can use that election symbol. இப்போ இந்த
பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ்க்கு, அதாவது லார்ஜ் அண்ட் எஸ்டாப்ளிஷ்டு பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் இருக்காங்களா, அவங்களுக்கு வந்து யூனிக் சிம்பல் வந்து கொடுக்குறாங்க. ஸோ அதை வந்து எலெக்ஷனில் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். யார் யூஸ் பண்ணிக்கலாம்னா அஃபிஷியல் கேண்டிடேட்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இந்த யூனிக் சிம்பலை. ஸோ யார் வந்து இந்த யூனிக் சிம்பலை யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, இந்த எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவில் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸை வந்து ரெக்கக்னைஸ் பண்ணியிருக்கணும். அந்த ரெக்கக்னைஸ் பண்ணியிருக்கிற அந்த பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ்க்கு மட்டும்தான் இந்த மாதிரி யூனிக் சிம்பல் வந்து கிடைக்கும். அவங்க வந்து அங்கே இருக்கிற அஃபிஷியல் கேண்டிடேட்ஸ் வந்து அதை யூஸ் பண்ணலாம். இப்போ பார்ட்டிஸ் தட் கெட் திஸ் ப்ரிவிலேஜ் அண்ட் சம் அதர் ஸ்பெஷல் ஃபெசிலிட்டிஸ் ஆர் ரெக்கக்னைஸ்டு பை தி எலெக்ஷன் கமிஷன் ஃபார் திஸ் பர்பஸ். அப்போ எலெக்ஷன் கமிஷனில் வந்து ரெக்கக்னைஸ் பண்ணியிருக்கணும். அப்போ பண்ணாதான் வந்து அவங்களுக்கு இந்த ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் வந்து அவங்களுக்கு கிடைக்கும். So that is why these parties are called recognized political parties. So அந்த மாதிரி இருக்கிற political parties தான் recognized political parties அப்படின்னு சொல்றோம். So the election commission has laid down detailed criteria of proportion of votes and seats that a party must get in order to be recognized party. இப்போ இந்த எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா வந்து சம் டீடைல் கிரைட்டீரியா, ஒரு சில கண்டிஷன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. அதாவது எவ்வளவு ப்ரொபோர்ஷன் ஆஃப் ஓட்ஸ் இருக்கணும், எவ்வளவு சீட்ஸ் வந்து வின் பண்ணியிருக்கணும் அப்படின்ற கிரைட்டீரியா வந்து எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அப்படி அதை அந்த கண்டிஷனை ஃபுல்ஃபில் பண்ணாதான் அந்த பார்ட்டியை ரெக்கக்னைஸ்டு பார்ட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ a party that secures at least 6% of total votes in an election to the legislative assembly of a state and wins at least 2 seats is recognized as state party. ஒரு ஸ்டேட் பார்ட்டியை எப்படி ரெக்கக்னைஸ் பண்ணலாம் அப்படின்ற 2 கண்டிஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்ன அப்படின்னா 6% ஆஃப் டோட்டல் ஓட்ஸ் வந்து கிடைச்சிருக்கணும். எங்க அப்படின்னா லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியில். ஃபர்ஸ்ட் கண்டிஷன். செகண்ட் கண்டிஷன் என்ன அப்படின்னா அட்லீஸ்ட் 2 சீட்ஸ் வந்து வின் பண்ணியிருக்கணும் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியில். இந்த 2 கண்டிஷன்ஸும் ஃபுல்ஃபில் பண்ணாங்க அப்படின்னா அந்த பொலிட்டிக்கல் பார்ட்டியை ஸ்டேட் பார்ட்டி அப்படின்னு ரெக்கக்னைஸ் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து 6% ஆஃப் டோட்டல் ஓட்ஸ் வந்து வாங்கியிருக்கணும் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியில். செகண்ட் கண்டிஷன் வந்து 2 சீட்ஸ் வந்து வின் பண்ணியிருக்கணும் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியில். இந்த 2 கண்டிஷன்ஸும் ஃபுல்ஃபில் பண்ணாங்கன்னா ஸ்டேட் பார்ட்டி அப்படின்றத ரெக்கக்னைஸ் பண்ணலாம். A party that secures at least 6% of the total votes in Lok Sabha election or assemblies elections in 4 states. And இது first condition. இது வந்து ஸ்டேட் பார்ட்டிக்கு, இது வந்து நேஷனல் பார்ட்டிக்கு. நேஷனல் பார்ட்டியில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஃபர்ஸ்ட் கண்டிஷனில் 6% ஆஃப் டோட்டல் ஓட்ஸ் வாங்கியிருக்கணும். டோட்டல் ஓட்ஸ் வந்து வாங்கியிருக்கணும். எங்க அப்படின்னா எந்த எலெக்ஷன் அப்படின்னா லோக்சபா எலெக்ஷன்ல. அப்படி இல்லைன்னா ஆர் 4 ஸ்டேட்ஸ்ல, ஏதாவது 4 ஸ்டேட்ஸ்ல வந்து லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியில் 6% ஆஃப் ஓட்ஸ் வந்து வாங்கியிருக்கணும். ரெண்டாவது கண்டிஷன் என்ன அப்படின்னா wins at least 4 seats in Lok Sabha அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி இல்லை, ரெண்டாவது கண்டிஷன் வந்து 4 seats வந்து வின் பண்ணியிருக்கணும். 4 seats in the லோக்சபா எலெக்ஷன்ல 4 seats வந்து வின் பண்ணியிருக்கணும். ஸோ இந்த 2 கண்டிஷன்ஸும் ஃபுல்ஃபில் பண்ணாங்க அப்படின்னா அந்த பொலிட்டிக்கல் பார்ட்டியை நேஷனல் பொலிட்டிக்கல் பார்ட்டி அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போ நேஷனல் பொலிட்டிக்கல் பார்ட்டின்னு ரெக்கக்னைஸ் பண்ணலாம். ஸோ இப்போ ஸ்டேட் பொலிட்டிக்கல் பார்ட்டியில் 6% ஆஃப் டோட்டல் ஓட்ஸ் வந்து வாங்கியிருக்கணும் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியில். ரெண்டாவது கண்டிஷன் என்னன்னா 2 சீட்ஸ் வந்து வின் பண்ணியிருக்கணும் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியில். இந்த 2 கண்டிஷன்ஸும் ஃபுல்ஃபில் பண்ணாங்க அப்படின்னா ஸ்டேட் பொலிட்டிக்கல் பார்ட்டின்னு ரெக்கக்னைஸ் பண்ணலாம். நேஷனல் பொலிட்டிக்கல் பார்ட்டி எப்படி ரெக்கக்னைஸ் பண்ணுறாங்க அப்படின்னா 6% ஆஃப் டோட்டல் ஓட்ஸ் வாங்கியிருக்கணும் லோக்சபா எலெக்ஷனில். அப்படி இல்லைன்னா இங்கே ஆர்னு கொடுத்துருக்காங்க. 4 ஸ்டேட்ஸில், ஏதாவது 4 ஸ்டேட்ஸில் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியில் 6% ஆஃப் ஓட்ஸ் வந்து வாங்கியிருக்கணும். ரெண்டாவது கண்டிஷன்னா என்னன்னா 4 சீட்ஸ் வந்து வின் பண்ணியிருக்கணும் லோக்சபா எலெக்ஷனில். ஓகே, ஸோ இந்த 2 கண்டிஷன்ஸும் ஃபுல்ஃபில் பண்ணாங்க அப்படின்னா நேஷனல் பொலிட்டிக்கல் பார்ட்டின்னு ரெக்கக்னைஸ் பண்ணுவாங்க எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவில். அக்கார்டிங் டு திஸ் கிளாசிஃபிகேஷன் there were 7 recognized national parties in the country in 2019.
2019 படி 7 ரெகக்னைஸ்டு நேஷனல் பார்ட்டிஸ் இருக்கிறாங்க. ஸோ இப்போ இதில் வந்து நீங்கள் கூகுளில் டைப் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா 8ன்னு இருக்கு. 8 ரெகக்னைஸ்டு பார்ட்டிஸ் இருக்காங்க. கடைசி பார்ட்டி இப்போ புதுசாக வந்து சேர்ந்துருக்கிறது என்னன்னா நேஷனல் பீப்புள்ஸ் பார்ட்டி. பீப்புள்ஸ் பார்ட்டி 8ஆவதாக இருக்கிற நேஷனல் பார்ட்டி. ஸோ இது கொஸ்டின் கேட்டாங்க அப்படின்னா நம்ம சேர்த்துக்கலாம். 8வது பொலிட்டிக்கல் பார்ட்டி நேஷனல் பார்ட்டி, புதுசாக இருக்கிற எந்த பார்ட்டி அப்படின்னு கேட்டாங்கன்னா நேஷனல் பீப்புள்ஸ் பார்ட்டி. ஸோ லெட் அஸ் லேர்ன் சம்திங் அபவுட் ஈச் ஆஃப் தீஸ் பார்ட்டிஸ். ஸோ இப்போ நம்ம இந்த நேஷனல் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் பற்றி கொஞ்சம் டீட்டெயில்டாக இன்னும் பார்க்கலாம் நெக்ஸ்ட் டாப்பிக்கில். ஸோ 7 ரெகக்னைஸ்டு நேஷனல் பார்ட்டிஸ் புக்கில் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ஆல் இண்டியா திரிணாமுல் காங்கிரஸ். ஸோ இதை எப்படி நம்ம சுருக்கமாக சொல்லலாம் அப்படின்னா AITC. ஓகே. ஸோ இதை எப்போ லான்ச் பண்ணியிருக்காங்க, யார் தலைமையில் லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னா மம்தா பானர்ஜி அவங்க தலைமையில் லான்ச் பண்ணியிருக்காங்க. லான்ச்ட் ஆன் 1 January 1998 அண்டர் த லீடர்ஷிப் ஆஃப் மம்தா பானர்ஜி. 1 January 1998ல மம்தா பானர்ஜி தலைமையில் இது லான்ச் ஆயிருக்கு. ஸோ இந்த ரெகக்னைஸ்டு ஆஸ் எ நேஷனல் பார்ட்டி இன் 2016ல இந்த பார்ட்டி வந்து ஆல் இண்டியா திரிணாமுல் காங்கிரஸ் வந்து நேஷனல் பார்ட்டியா ரெகக்னைஸ் ஆயிருக்கு. The party's symbol is flowers and grass. இந்த சிம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா இதோட சிம்பிள் நேம் வந்து flowers and grass. Committed to secularism and federalism. ஸோ இது வந்து என்னன்னா ஐடியாலஜி. ஸோ ஒவ்வொரு பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கும் ஒவ்வொரு ஐடியாலஜி இருக்கும். உங்களுக்கு பிடிச்சமான பொலிட்டிக்கல் பார்ட்டியை கூகுளில் டைப் பண்ணி அதோட ஐடியாலஜி போட்டோம் அப்படின்னா வேற வேற மாதிரி வரும். அப்போ ஆல் இண்டியா திரிணாமுல் காங்கிரஸ் அவங்களோட ஐடியாலஜி என்ன அப்படின்னா கமிட்டட் டு செக்குலரிசம் அண்ட் ஃபெடரலிசம். இப்போ இந்த செக்குலரிசம் அப்படின்னா இக்னோர் மெஜாரிட்டி. ஸோ மெஜாரிட்டி வந்து இக்னோர் பண்ணுறாங்க. மெஜாரிட்டி வந்து காமிக்கிறதுல இக்னோர் பண்ணுறாங்க. அதாவது எதில் அப்படின்னா இப்போ ஒரு சில ரிலிஜியனில் வந்து நிறைய மெஜாரிட்டி பீப்புள் இருப்பாங்க, ஒரு சில ரிலிஜியனில் கம்மியாக பீப்புள் இருப்பாங்க, மைனாரிட்டியாக இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி மெஜாரிட்டிக்கு மட்டும் சப்போர்ட் பண்ணிட்டு மைனாரிட்டியை பார்க்காம இருக்கிறது அந்த மாதிரி இல்லாமல் ஃபுல்லாக இந்த மெஜாரிட்டியை வந்து இக்னோர் பண்ணிடுறாங்க. இந்த மாதிரி மெஜாரிட்டி இக்னோர் பண்ணிட்டு ஈக்குவலாக ட்ரீட் பண்ணுறாங்க. ஈக்குவலாக மக்களை ட்ரீட் பண்ணுறது தான் செக்குலரிசம். ஃபெடரலிசம் அப்படின்னா நமக்கு நல்லாவே தெரியும். ஃபெடரலிசம் அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட், அதுக்கப்புறமா லோக்கல் கவர்மெண்ட் இவங்களுக்குள்ள வந்து பவர்ஸ் வந்து ஷேர் பண்ணி கவர்மெண்ட்டை ரூல் பண்ணுறது. ஸோ அதுதான் வந்து ஃபெடரலிசம். அப்போ இந்த பொலிட்டிக்கல் பார்ட்டி ஆல் இண்டியா திரிணாமுல் காங்கிரஸ் பொலிட்டிக்கல் பார்ட்டியோட முக்கியமான ஐடியாலஜி என்ன அப்படின்னா கமிட்டட் டு செக்குலரிசம் அண்ட் ஃபெடரலிசம். has been in power in West Bengal since 2011. Since 2011ல வெஸ்ட் பெங்கால்ல பவர்ல வந்து இருந்திருக்காங்க இந்த ஆல் இண்டியா திரிணாமுல் காங்கிரஸ். Also has a presence in அருணாச்சல் பிரதேஷ், மணிப்பூர் அண்ட் திரிபுரா. இவங்களோட இந்த பார்ட்டி, இந்த பொலிட்டிக்கல் பார்ட்டி வந்து எந்தெந்த ஸ்டேட்ஸ்ல இருந்திருக்கு அப்படின்னா அருணாச்சல் பிரதேஷ், மணிப்பூர் அண்ட் திரிபுரா. In the general elections held in 2019 it got 4.7% votes and won 22 seats அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நேஷனல் பார்ட்டியா ரெகக்னைஸ் ஆகணும் அப்படின்னா 2 கண்டிஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க எலெக்ஷன் கமிஷன்ஸ் ஆஃப் இந்தியாவில். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா லோக்சபால 6% ஆஃப் ஓட்ஸ் வந்து டோட்டல் ஓட்ஸ் வந்து வின் பண்ணியிருக்கணும், வாங்கியிருக்கணும், ஓட்ஸ் வந்து வாங்கியிருக்கணும். அப்படி இல்லைன்னா ஆர் ஸ்டேட் அசம்பிளியில் எனி 4 ஸ்டேட்ஸில் 6% ஆஃப் ஓட்ஸ் வந்து வாங்கியிருக்கணும். அப்படின்னா இதில் பார்த்தோம்னா 4 ஸ்டேட்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க. என்னென்ன ஸ்டேட் அப்படின்னா வெஸ்ட் பெங்கால், அருணாச்சல் பிரதேஷ் இந்த ஸ்டேட், அதுக்கப்புறமா மணிப்பூர், இந்த திரிபுரா, இந்த 4 ஸ்டேட்ஸில் அவங்க ஸ்டேட் அசம்பிளியில் 6% ஓட்ஸ் வந்து வாங்கியிருக்காங்க. ரெண்டாவது கண்டிஷன் என்னது? ரெண்டாவது கண்டிஷன் அட்லீஸ்ட் வந்து 4 சீட்ஸ்னாச்சும் வின் பண்ணியிருக்கணும். ஓன் 4 சீட்ஸ் அட்லீஸ்ட் எதில் அப்படின்னா லோக்சபால. அப்போ இங்கே வந்து எத்தனை சீட்ஸ் இருக்கு? மோர் தேன் 22 சீட்ஸ் இருக்கு. ஸோ இந்த ரீசனுக்காக இந்த பொலிட்டிக்கல் பார்ட்டி வந்து ரெகக்னைஸ்டு நேஷனல் பார்ட்டியா ஆயிருக்கு. இப்போ இந்த இதில் ஆல் இண்டியா திரிணாமுல் காங்கிரஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம காங்கிரஸ் அப்படின்னு சொன்னால் இங்கே வந்து தமிழில் கூட்டம்னு அர்த்தம், இல்லைன்னா கேதரிங்.
அப்படி இல்லைன்னா மகாசபை, குரூப் ஆஃப் பீப்புள், அதுதான் வந்து அர்த்தம். அதுக்கும் நம்ம இந்தியன் நேஷனல் காங்கிரஸ்க்கும் எந்த ஒரு சம்பந்தமும் கிடையாது. இங்க காங்கிரஸ் அப்படின்னா கேதரிங், குரூப் ஆஃப் பீப்புள், அப்படி இல்லைன்னா மகாசபை, கூட்டம், அந்த மாதிரி தான் அர்த்தம். ஸோ இப்போ ஆல் இண்டியா திரிணாமுல் காங்கிரஸ்ல யார் வந்து லீடர்ஷிப் பண்ணியிருக்காங்க, ஃபர்ஸ்ட் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னா மம்தா பானர்ஜி 1998ல லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து நேஷனல் பார்ட்டியை எப்போ ரெக்கக்னைஸ் ஆயிருக்குன்னா 2016ல வந்து நேஷனல் பார்ட்டியா ரெக்கக்னைஸ் ஆயிருக்கு. இதோட சிம்பிள் பார்த்தோம்னா ஃப்ளவர்ஸ் அண்ட் கிராஸ். இதோட ஐடியாலஜி பார்த்தோம்னா செகுலரலிசம் அண்ட் ஃபெடரலிசம். எப்ப வந்து பவர்ல வந்திருக்காங்க அப்படின்னா வெஸ்ட் பெங்கால்ல பவர்ல வந்திருக்காங்க 2011ல. அதுக்கப்புறமா இவங்க ஸ்டேட் அசம்பிளில 4 ஸ்டேட்ஸ்ல வந்து 6% ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. அதுக்கப்புறமா 22 சீட்ஸ் வந்து லோக்சபால வின் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ இந்த ஜெனரல் எலெக்ஷன்ல 2019ல வந்து இட் காட் 4.7% தான், 6%க்கும் கம்மியாக தான் வாங்கியிருக்காங்க. ஆனால் இந்த 4 ஸ்டேட்ஸ்ல வந்து 6% வந்து ஓட் வாங்கியிருக்கிறதுனாலையும் அதுக்கப்புறமா இங்க 22 சீட்ஸ் வந்து வின் பண்ணியிருக்கிறதுனாலையும் இவங்க ரெக்கக்னைஸ்டு பார்ட்டியா ஆயிருக்காங்க, நேஷனல் பார்ட்டியா ரெக்கக்னைஸ் ஆயிருக்காங்க. ஸோ இங்க வந்து மேக்கிங் இட் தி 4th லார்ஜஸ்ட் பார்ட்டி இன் லோக்சபா. ஸோ லோக்சபால இதுதான் வந்து 4th லார்ஜஸ்ட் பார்ட்டி. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து பகுஜன் சமாஜ் பார்ட்டி. ஸோ இதை நம்ம ஷார்ட்டா பிஎஸ்பி அப்படின்னு நம்ம சொல்லலாம். இதோட சிம்பிள் பார்த்தீங்கன்னா எலிஃபண்ட் தான் இதோட சிம்பிள். Formed in 1984 under the leadership of காஞ்சிராம் அவங்க தலைமையில 1984ல பகுஜன் சமாஜ் பார்ட்டி ஃபார்ம் ஆயிருக்கு. Seeks to represent and secure power for the பகுஜன் சமாஜ் which includes Dalits, Adivasis, OBCs and religious minorities. ஸோ இவங்களுடைய ஐடியாலஜி என்ன அப்படின்னா இந்த மக்களை பகுஜன் சமாஜ் மக்களை ரெப்ரசன்ட் பண்றது. பகுஜன் சமாஜ்னா அதுல யார் யார் இன்க்ளூட் ஆயிருக்காங்க அப்படின்னா தலித், ஆதிவாசிஸ், ஓபிசிஸ் அண்ட் ரிலிஜியஸ் மைனாரிட்டிஸ், இவங்கெல்லாம் வந்து இன்க்ளூட் ஆயிருக்காங்க இந்த பகுஜன் சமாஜ்ல. ஸோ இவங்களை ரெப்ரசன்ட் பண்ணதான் இவங்களோட ஐடியாலஜி. டிராஸ் இன்ஸ்பிரேஷன் ஃப்ரம் தி ஐடியாஸ் அண்ட் டீச்சிங்ஸ் ஆஃப் ஷாஹு மகாராஜ், மகாத்மா பூலே, பெரியார் ராமசுவாமி நாயக்கர் அண்ட் பாபா சாஹிப் அம்பேத்கர். ஸோ இவங்களை இன்ஸ்பிரேஷனா எடுத்து இவங்க என்ன சொல்லியிருக்காங்களோ அதை பகுஜன் சமாஜ் பார்ட்டியில எடுத்துட்டு வந்து ஃபார்ம் பண்ணணும், மக்களை கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸோ ஸ்டாண்ட்ஸ் ஃபார் தி காஸ் ஆஃப் செக்யூரிங் த இன்ட்ரெஸ்ட் அண்ட் வெல்ஃபேர் ஆஃப் த தலித் அண்ட் ஆப்ரஸ்டு பீப்புள். ஸோ தலித் மக்களுக்கும் இந்த ஆப்ரஸ்டு பீப்புள் அப்படின்னா ஒடுக்கப்பட்ட மக்கள், அவங்களுடைய நலனை கருதுறது, அவங்களே பாதுகாக்கிறது, இதுதான் இவங்களுடைய முக்கியமான ஒரு நோக்கமா இருந்திருக்கு. ஸோ அதனாலதான் இது வந்து ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ இட்ஸ் மெயின் பேஸ் இன் தி ஸ்டேட்ஸ் ஆஃப் உத்தர் பிரதேஷ் அண்ட் சப்ஸ்டான்ஷியல் பிரசன்ஸ் இன் நெய்பரிங் ஸ்டேட்ஸ் லைக் மத்திய பிரதேஷ், சத்தீஸ்கர், உத்தரகாண்ட், டெல்லி அண்ட் பஞ்சாப். ஸோ இதோட மெயின் பேஸ், இந்த பகுஜன் சமாஜ் பார்ட்டியோட மெயின் பேஸ் எந்த ஸ்டேட் அப்படின்னா உத்தரப்பிரதேஷ். உத்தரப்பிரதேஷ்ல தான் இதோட மெயின் பேஸ் வந்து இருக்கு. மற்ற ஸ்டேட்ஸ்ல எந்தெந்த ஸ்டேட்ஸ்ல பிரசன்ட் இருக்கு, இந்த பார்ட்டியோட பிரசன்ஸ் இருக்கு அப்படின்னா மத்திய பிரதேஷ், சத்தீஸ்கர், உத்தரகாண்ட், டெல்லி, பஞ்சாப். ஸோ இந்த ஸ்டேட்ஸ்லயும் இந்த பகுஜன் சமாஜ் பார்ட்டியோட பிரசன்ஸ் வந்து இருக்கு. ஃபார்ம்டு கவர்மெண்ட் இன் உத்தரப்பிரதேஷ் several times by taking the support of different parties at different times. சப்போர்ட் ஆஃப் டிஃப்ரெண்ட் பார்ட்டிஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா கொலேஷன் ஆயிருக்கு. ஸோ கொலேஷன் ஆகி கவர்மெண்ட் வந்து ரன் பண்ணியிருக்காங்க உத்தரப்பிரதேஷ்ல. ஸோ in the Lok Sabha elections held in 2019, it polled about 3.63% votes and secured 10 seats in the Lok Sabha. ஸோ 2019ல லோக்சபா எலெக்ஷன்ல 3.63% ஓட் வந்து வாங்கியிருக்காங்க. லோக்சபால 10 சீட்ஸ் வந்து செக்யூர் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து பாரதிய ஜனதா பார்ட்டி. ஸோ பாரதிய ஜனதா பார்ட்டியை நம்ம பிஜேபின்னு சொல்லலாம். இதோட சிம்பிள் பார்த்தோம் அப்படின்னா லோட்டஸ். Founded in 1980 by reviving the erstwhile Bharatiya Jana Sangh, formed by Shyama Prasad Mukherjee in 1951. இந்த பாரதிய ஜனதா பார்ட்டிக்கு முன்னாடி erstwhile அப்படின்னா அதுக்கு முன்னாடி பாரதிய ஜனா சங் அப்படின்னு தான் இருந்தது. அதை ஃபார்ம் பண்ணவங்க யாருன்னா 1951ல ஷியாமா பிரசாத் முகர்ஜி அப்படின்றவங்க தான் ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறமா இது 1980ல வந்து ரிவைவ் ஆயிருக்கு.
ரிவைவ்னா புதுப்பிக்கிறாங்க. இது எப்படி புதுப்பிச்சிருக்காங்க அப்படின்னா பாரதிய ஜனதா பார்ட்டி அப்படின்னு சொல்லி புதுப்பிச்சிருக்காங்க. ஸோ இப்போ ஒவ்வொரு பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கும் ஒவ்வொரு ஐடியாலஜி வந்து இருக்கும். அப்போ பிஜேபி இந்த பிஜேபியோட ஐடியாலஜி என்ன அப்படின்னா இவங்களோட ஐடியாலஜி என்னன்னா வாண்ட்ஸ் டு பில்ட் ஸ்ட்ராங் அண்ட் மாடர்ன் இந்தியா. ஸோ ஸ்ட்ராங் அண்ட் மாடர்ன் இந்தியாவா உருவாக்கணும், பில்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பை டிராயிங் இன்ஸ்பிரேஷனா எதை எடுத்திருக்காங்க அப்படின்னா இந்தியாஸ் ஏன்ஷியன்ட் கல்ச்சர் அண்ட் வேல்யூஸ். இதை இன்ஸ்பிரேஷனா எடுத்திருக்காங்க. இந்தியாஸ் ஏன்ஷியன்ட் கல்ச்சர் அண்ட் வேல்யூஸ் அப்படின்னு சொன்னோம்னா மியூசிக், லாங்குவேஜ், ட்ரெடிஷன்ஸ் இதுல எல்லாமே அடங்கும். இதுல இந்தியாஸ் ஏன்ஷியன்ட் கல்ச்சர் அண்ட் வேல்யூஸ் இதை இன்ஸ்பிரேஷனா எடுத்திருக்காங்க. இதன் மூலமா ஒரு ஸ்ட்ராங் அண்ட் மாடர்ன் இந்தியாவை கொண்டு வரணும், உருவாக்கணும், பில்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஃபர்ஸ்ட் ஐடியாலஜில. ஸோ நெக்ஸ்ட் வந்து தீன் தயாள் உபதயாஸ் ஐடியாஸை கொண்டு வந்திருக்காங்க. தீன் தயாள் அண்ட் உபதயாஸ் ஐடியாஸ் அவங்களோட ஐடியா என்னன்னா இன்டெக்ரல் ஹியூமனிசம் அண்ட் அந்தியோதயா. இன்டெக்ரல் ஹியூமனிசம் அப்படின்னா இந்த சோஷியல், பொலிட்டிக்கல், எக்கனாமிக் மாடல்ல ஹியூமன் பீயிங்ஸ் தான் வந்து ஒரு முக்கியமான நிலையில இருக்காங்க. அப்படின்னா அது வந்து ஒரு ஒருங்கிணைந்த ஒரு மனித நேயமா இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்டெக்ரல் ஹியூமனிசம். இந்த அந்தியோதயா அப்படின்னா புவர் பீப்புள் இல்லாம இருக்கணும், அதாவது புவர் பீப்புளை வந்து வளர்ச்சியா கொண்டு வரணும். ஸோ இது வந்து ஒரு ஐடியாலஜியா சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து கல்ச்சுரல் நேஷனலிசம் ஆர் ஹிந்துத்துவ. கல்ச்சுரல் நேஷனலிசம் தான் இவங்க ஹிந்துத்துவ அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஹிந்துத்துவ அப்படின்னு சொல்றது ஹிந்து ரிலீஜனை மட்டும் சொல்றது கிடையாது. இந்துத்துவ அப்படின்றது என்னன்னா ஆர்ட் ஆஃப் லிவிங். கல்ச்சுரல் நேஷனலிசம் அப்படின்றது ஆர்ட் ஆஃப் லிவிங். ஸோ இதை வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் எலமெண்டா இருக்குது. Hindutva is an important element in its conception of Indian nationhood and politics. Indian nationhood and politicsல இந்த கல்ச்சுரல் நேஷனலிசம் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் எலமெண்டா இருக்கு. ஸோ இது எல்லாம் வந்து ஒரு ஐடியாலஜியா இருக்கு. ஸோ வாண்ட்ஸ் ஃபுல் territorial and political integration of Jammu and Kashmir with India. ஸோ இப்போ இந்த டெரிட்டோரியல் அப்படின்னா ரீஜியன், ஏரியா. ஸோ இதை வந்து இன்டகிரேட் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. பொலிட்டிக்கல் இன்டகிரேட் அப்படின்னா இணைக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இந்தியாவோட இணைக்கணும்னு சொல்லியிருக்காங்க இந்த ஜம்மு அண்ட் காஷ்மீரை. ஸோ ஜம்மு அண்ட் காஷ்மீர் வந்து சில பகுதி பாகிஸ்தான்ல இருக்கு, சில பகுதி சைனால இருக்கு. இதை வந்து இந்தியாவோட இந்த டெரிட்டோரியல் இதை வந்து இணைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. So, a uniform civil code for all people living in the country irrespective of religion அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யூனிஃபார்ம் சிவில் கோடு கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ ஏதாவது ஒரு ஆக்ட் கொண்டு வந்தாங்க அப்படின்னா ஒரு சில பர்டிகுலர் ரிலீஜனுக்கு மட்டும் இந்த ஆக்ட் வந்து தேவையில்லை, ஃபெசிலிட்டிஸ் இதை வந்து ஃபாலோ பண்ண தேவையில்லை, அந்த மாதிரி இல்லாம irrespective of religion எந்த மதமா இருந்தாலும் எந்த ஒரு ஆக்ட் கொண்டு வந்தாலும் அதை எல்லாருமே ஃபாலோ பண்ணணும். அதுதான் யூனிஃபார்ம் சிவில் கோட். யூனிஃபார்ம் சிவில் கோட் ஆர் யூனிஃபார்ம் சிவில் கோட் ஃபார் ஆல் பீப்புள் லிவிங் இன் த கண்ட்ரி irrespective ஆஃப் ரிலிஜன். எந்த மதத்தை சார்ந்த இருந்தாலும் பரவாயில்ல, என்ன ஆக்ட் கொண்டு வர்றாங்களோ அதை வந்து ஒரே மாதிரி எல்லாருமே ஃபாலோ பண்ணணும். அதுதான் யூனிஃபார்ம் சிவில் கோடு. அண்ட் பேன் ஆன் ரிலீஜியஸ் கன்வர்ஷன்ஸ். ஸோ ஒரு மதத்துல இருந்து இன்னொரு மதத்தை கன்வெர்ட் ஆகிறது இங்க பேன் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. இட்ஸ் சப்போர்ட் பேஸ் இன்க்ரீஸ்டு சப்ஸ்டான்ஷியலி இன் த 1990s. ஸோ இதோட சப்போர்ட் இதோட பேஸ் வந்து எப்போ இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னா 1990s தான் வந்து வளர்ச்சி அடைய தொடங்கிச்சு. 1990s earlier limited to north and west and to urban areas. ஸோ இனிஷியலாக வந்து நார்த் அண்ட் வெஸ்ட்ல அதுவும் அர்பன் ஏரியாஸ்ல தான் இதோட ப்ரெசன்ஸ் வந்து இருந்தது. The party expanded in its support in the south, east, the northeast and to the rural areas. ஸோ அதுக்கப்புறமா இந்த பார்ட்டி எக்ஸ்பேண்ட் ஆச்சு, அதில் சப்போர்ட்டும் அவங்களுக்கு கிடைச்சது. ஸோ இப்போ சவுத், ஈஸ்ட், நார்த் ஈஸ்டில் ரூரல் ஏரியாஸில் இவங்களோட ப்ரெசன்ஸ் வந்து இருக்கு. Came to power in 1998 as the leader of the National Democratic Alliance. ஒரு கொலிஷன் கவர்மெண்ட்டை வந்து உருவாக்குனாங்க. நிறைய பார்ட்டிஸோட கூட்டணி வச்சுக்கிட்டாங்க. அதுக்கு பேர் வந்து நேஷனல் டெமோக்ராட்டிக் அலையன்ஸ். 1998ல வந்து பவர்ல வந்தாங்க. ஸோ இதை NDA அப்படின்னு சொல்லுவாங்க. இன்க்ளூடிங் செவரல் ரீஜனல் பார்ட்டிஸ். ஸோ செவரல் ரீஜனல் பார்ட்டிஸோட சேர்ந்து தான் இதை வந்து பண்ணியிருக்காங்க. அதாவது கூட்டாட்சின்னு சொல்லுவாங்களா அது.
So emerged as the largest party with 303 members in 2019 லோக்சபா எலெக்ஷன்ஸ். லோக்சபா எலெக்ஷன்ல 303 மெம்பர்ஸ் வந்து இதுல இருக்கிறாங்க. இது ஒரு பெரிய லார்ஜஸ்ட் பார்ட்டியாவும் இருக்கு. கரண்ட்லி லீட்ஸ் த ரூலிங் என்டிஏ கவர்மெண்ட் அட் தி சென்டர். ஸோ நமக்கு இப்போ ரூலிங் பார்ட்டியா இருக்கிறது இந்த என்டிஏ கவர்மெண்ட் தான். ஸோ நெக்ஸ்ட் வந்து கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியா. இதை வந்து நம்ம சிபிஐ அப்படின்னு சொல்லலாம். இதோட சிம்பிள் பார்த்தோம் அப்படின்னா இயர்ஸ் ஆஃப் கார்ன் அண்ட் சிக்கிள். சிக்கிள் அப்படின்றது அருவாள், கார்ன். ஸோ ஃபார்ம்டு இன் 1925. இது வந்து 1925ல ஃபார்ம் ஆயிருக்கு. பிலீவ்ஸ் இன் மார்க்சிசம், லெனினிசம், செகுலரிசம் அண்ட் டெமோக்ரஸி. மார்க்சிசம், லெனினிசம் அவங்க என்ன சொல்லியிருக்காங்களோ அவங்களோட ஐடியாஸ் அதை வந்து பிலீவ் பண்றாங்க. செகுலரிசம் அப்படின்றது என்னன்னா மத சார்பின்மை. மத சார்பற்ற ஒரு கவர்மெண்டா ஃபார்ம் பண்ணணும், ரூல் பண்ணணும், அதுதான் இந்த ஐடியாலஜி. அண்ட் டெமோக்ரஸி opposed to the force of secessionism and communalism. secessionism அப்படின்றது என்னன்னா பிரிவினைவாதம். அப்போ ஒரு கண்ட்ரில இருந்து ஃபோர்ஸ் பண்ணி தனியா பிரிஞ்சு வருது. ஸோ இதை வந்து அவங்க ஆப்போஸ் பண்றாங்க, secessionism. அதே மாதிரி கம்யூனலிசம் அப்படின்னா என்னன்னா இப்போ ஒரு ஸ்டேட்ல வந்து 2-3 ரிலிஜியன் வந்து இருக்கும். அதுல ஒரு பர்டிகுலர் ரிலிஜியன் சார்ந்த ஒரு கம்யூனிட்டியை மட்டும் வந்து சப்போர்ட் பண்ணி அவங்களோட இன்ட்ரெஸ்ட்டை ப்ரொமோட் பண்றது. அப்படின்னா ஒரு ஸ்டேட்ல 2-3 ரிலிஜியன்ஸ் இருந்தாங்க அப்படின்னா என்ன ஆகும், அந்த ஸ்டேட்ல அடிக்கடி சண்டை வந்து வந்துடும். ஸோ அதனால இதை அப்போஸ் பண்றாங்க. ஆப்போஸ்டு டு த ஃபோர்ஸ் ஆஃப் செசாசனிசம் அண்ட் கம்யூனலிசம். அக்செப்ட்ஸ் பார்லிமெண்ட்ரி டெமோக்ரஸி. பார்லிமெண்ட்ரி டெமோக்ரஸினா என்ன? ஸோ சிட்டிசன்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்க, மக்கள் வந்து ஓட் பண்ணி ஒரு ரெப்ரசன்டேட்டிவை எலெக்ஷன்ல செலக்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அந்த ரெப்ரசன்டேட்டிவ் லெஜிஸ்லேட்டிவ்ல லா வந்து மேக் பண்ணுவாங்க, டிசிஷன் மேக்கிங் எடுப்பாங்க கண்ட்ரியில். ஸோ அந்த மாதிரி வர்றது தான் பார்லிமெண்ட்ரி டெமோக்ரஸி. ஸோ அந்த மாதிரி பார்லிமெண்ட்ரி டெமோக்ரஸியை அக்செப்ட் பண்ணுறாங்க. ஸோ அதன் மூலமாக ப்ரொமோட் பண்ணணும். யாரை ப்ரொமோட் பண்ணணும் அப்படின்னா ஒர்க்கிங் கிளாஸ் பீப்புள், ஃபார்மர்ஸ் அண்ட் தி புவர். இவங்களுடைய இன்ட்ரெஸ்ட்டை வந்து ப்ரொமோட் பண்ணணும், இவங்களுடைய வளர்ச்சியை வந்து ப்ரொமோட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. became weak after the split in the party in 1964 that led to formation of CPIM. ஸோ எப்போ வந்து வீக் ஆச்சு அப்படின்னா ஸ்பிளிட் ஆகுது ரெண்டா. சிபிஐஎம்மா ஸ்பிளிட் ஆயிருக்கு 1964. ஸோ அதுக்கப்புறமா இது கொஞ்சம் வீக் ஆயிருது இந்த பார்ட்டி. சிக்னிஃபிகண்ட் பிரசன்ஸ் இன் தி ஸ்டேட்ஸ் ஆஃப் கேரளா, வெஸ்ட் பெங்கால், பஞ்சாப், ஆந்திர பிரதேஷ் அண்ட் தமிழ்நாடு. ஸோ இந்த பார்ட்டியோட பிரசன்ஸ் எந்தெந்த ஸ்டேட்ஸ்ல இருக்கு அப்படின்னா ஸ்டேட்ஸ் ஆஃப் கேரளா, வெஸ்ட் பெங்கால்ல இருக்கு, பஞ்சாப்ல இருக்கு, ஆந்திர பிரதேஷ் அண்ட் தமிழ்நாட்டில் இதோட பிரசன்ஸ் வந்து இருக்கு. இந்த கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியா அதோட பிரசன்ஸ் வந்து இருக்கு. இட்ஸ் சப்போர்ட் பேஸ் ஹேட் கிராஜுவலி டிக்ளைன்டு ஓவர் த இயர்ஸ். ஸோ இதோட சப்போர்ட் வந்து கொஞ்சம் கொஞ்சமா டிக்ளைன் ஆகிட்டே வருது. இட் இஸ் செக்யூர்டு less than 1% votes and 2 seats in 2019 லோக்சபா எலெக்ஷன். லோக்சபா எலெக்ஷன்ல 1% ஓட் தான் அவங்களுக்கு கிடைச்சிருக்கு. நெக்ஸ்ட் வந்து 2 seats தான் வந்து வின் பண்ணியிருக்காங்க. advocates the coming together of all left parties to build strong left front. left front அப்படின்றது ஒரு அலையன்ஸ். ஸோ இதில் வந்து இந்த கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியா வந்து ஒரு ஸ்ட்ராங்காக இருக்கு, ஒரு ஸ்ட்ராங்காக ஒரு முக்கியத்துவமான ஒரு பார்ட்டியாக இருக்கு. கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியா, மார்க்சிஸ்ட், சிபிஐஎம், இதை ஷார்ட்டாக வந்து சிபிஐஎம்னு சொல்லலாம். இதோட சிம்பிள் பார்த்தோம் அப்படின்னா ஹேமர், சீக்கிள் அண்ட் ஸ்டார். ஹேமர் அப்படின்னா சுத்தியல், சீக்கிள் அப்படின்னா அருவாள் அண்ட் ஸ்டார் இதோட சிம்பிள். ஃபவுண்டட் இன் 1964, பிலீவ்ஸ் இன் மார்க்சிசம் அண்ட் லெனினிசம். ஸோ இது ஃபவுண்ட் ஆனது எப்போ அப்படின்னா 1964. இவங்க மார்க்சிசம், லெனினிசம் அவங்களுடைய ஐடியாஸை வந்து பிலீவ் பண்ணுறாங்க. சப்போர்ட்ஸ் சோஷியலிசம், செக்குலரிசம் அண்ட் டெமோக்ரஸி அண்ட் ஆப்போசஸ் இம்பீரியலிசம் அண்ட் கம்யூனலிசம். ஸோ சோஷியலிசம் அப்படின்னா நாட்டில் இருக்கிற சிட்டிசன்ஸ் எக்கனாமிக் ரிசோர்ஸஸை ஈக்குவலாக வந்து ஷேர் பண்ணணும். ஸோ அது வந்து சோஷியலிசம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இது வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க. செக்குலரிசம் அப்படின்னா மத சார்பின்மை அப்படின்னு சொல்கிறோம். மத சார்பின்மைனா என்ன அப்படின்னா இப்போ ஏதாவது ஒரு ரிலிஜியனை மட்டும் சப்போர்ட் பண்ணி அவங்களுடைய இன்ட்ரெஸ்ட்டை வந்து ப்ரொமோட் பண்ணுறது.
அது வந்து இல்லாம இருக்கிறது தான் மத சார்பின்மை. ஸோ அத வந்து சப்போர்ட் பண்றாங்க. அண்ட் டெமோக்ரசி அப்படின்னா கவர்மெண்ட்ட மக்களாவே வந்து பண்றது, ரூல் பண்றது. ஸோ அது டெமோக்ரசி. இத வந்து சப்போர்ட் பண்றாங்க. அண்ட் ஆப்போசஸ் இம்பீரியலிசம் அண்ட் கம்யூனலிசம். இம்பீரியலிசம்னா நமக்கு நல்லாவே தெரியும். ஸோ இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பிரிட்டிஷ் எப்படி வந்தாங்க? ஈஸ்ட் இந்தியா கம்பெனி ஒரு பிசினஸ் தொடங்கணும் அப்படின்றதுக்காக தான் ஒரு கம்பெனியா தான் உள்ள வந்தாங்க. பட் ஆனா அதுக்கப்புறமா என்ன ஆச்சு? பொலிட்டிக்கலா நம்மள கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சாங்க. இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. அவங்களுடைய ஆட்சிய வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணணும்னு நெனச்சாங்க. ஸோ அதெல்லாம் இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக இவங்க இம்பீரியலிசம் ஆப்போஸ் பண்றாங்க. அண்ட் கம்யூனலிசம் அப்படின்னா ஏதாவது ஒரு கம்யூனிட்டி மெஜாரிட்டியா இருந்தாங்க அப்படின்னா அவங்களுடைய இன்ட்ரெஸ்ட்டா ப்ரமோட் பண்றது. ஸோ இந்த மாதிரி இல்லாம இருக்கணும். அதனால வந்து கம்யூனலிசம வந்து ஆப்போஸ் பண்றாங்க. Accepts the democratic elections as a useful and helpful means for securing the objective of socio-economic justice in India. So democratic elections வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்றாங்க. எதுக்கு அப்படின்னா செக்யூரிங் த அப்ஜெக்டிவ்ஸ். எதுக்காக அப்படின்னா இந்த சோஷியோ எக்கனாமிக் ஜஸ்டிஸ் இன் இந்தியா. சோஷியோ எக்கனாமிக் ஜஸ்டிஸ் பண்றதுக்காகவும் அதோட முக்கிய நோக்கமா இருக்கு இந்த டெமோக்ராட்டிக் எலெக்ஷன்ஸ். இந்த சோஷியோ எக்கனாமிக் ஜஸ்டிஸ் அப்படின்றது என்னன்னா டிஸ்ட்ரிபியூட்டிவ் ஜஸ்டிஸ் அப்படின்னு சொல்றோம். அதாவது பொருளாதார ஏற்றத்தாழ்வு இல்லாத ஒரு ஜஸ்டிஸா இருக்கணும். அண்ட் ரெக்டிஃபையிங் த இன்ஜஸ்டிஸ் ரிசல்ட்டிங் ஃப்ரம் டீலிங் ஆர் டிரான்சாக்ஷன் பிட்வீன் அன்ஈக்குவல் இன் சொசைட்டி அப்படின்னு சொல்றாங்க. ஒரு அநீதியை சரி செய்யக்கூடிய ஒரு ஜஸ்டிஸா இருக்கணும். அதுதான் சோஷியோ எக்கனாமிக் ஜஸ்டிஸ் அப்படின்னு சொல்றோம். ஸோ இதோட முக்கிய நோக்கமா இருக்கணும் இந்த டெமோக்ராட்டிக் எலெக்ஷன்ஸ். என்ஜாய்ஸ் ஸ்ட்ராங் சப்போர்ட் இன் வெஸ்ட் பெங்கால், கேரளா அண்ட் திரிபுரா. ஸோ எங்கெங்க சப்போர்ட் இருக்கு அப்படின்னா வெஸ்ட் பெங்கால், கேரளா அண்ட் திரிபுரா. இங்க வந்து நல்ல சப்போர்ட் வந்து இருக்கு. ஸோ எஸ்பெஷலி அமங் த புவர், ஃபேக்டரி ஒர்க்கர்ஸ், ஃபார்மர்ஸ், அக்ரிகல்ச்சரல் லேபரர்ஸ் அண்ட் இன்டெலிஜென்சியா. ஸோ யாருக்கு வந்து இவங்க சப்போர்ட் பண்றாங்க அப்படின்னா புவர் பீப்புள், ஃபேக்டரி ஒர்க்கர்ஸ், ஃபார்மர்ஸ், அக்ரிகல்ச்சரல் லேபரர்ஸ், இன்டெலிஜென்சியா அப்படின்னா இன்டெலிஜென்ட் பீப்புள் இவங்களை எல்லாம் வந்து சப்போர்ட் பண்ணணும் அப்படின்றாங்க. இந்த பார்ட்டியில இருக்கிற கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியா மார்க்சிஸ்ட் வந்து இவங்க சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. கிரிட்டிக்கல் ஆஃப் நியூ எக்கனாமிக் பாலிசிஸ் தட் அலோ ஃப்ரீ ஃப்ளோ ஆஃப் ஃபாரின் கேபிட்டல் அண்ட் குட்ஸ் இன் டு தி கண்ட்ரி. ஸோ இவங்க வந்து கிரிட்டிசைஸ் பண்றாங்க. ஏன் அப்படின்னா ஆல்ரெடி இங்க வந்து ஆப்போஸ் இம்பீரியலிசம் அப்படின்னு சொல்லியாச்சு. அதனால இங்க வந்து என்ன சொல்றாங்க? கிரிட்டிசைஸ் பண்றாங்க. என்ன கிரிட்டிசைஸ் பண்றாங்க அப்படின்னா நியூ எக்கனாமிக் பாலிசிஸ கிரிட்டிசைஸ் பண்றாங்க. நியூ எக்கனாமிக் பாலிசிஸ் அப்படின்றது என்னன்னா ஃப்ரீ ஃப்ளோ ஆஃப் ஃபாரின் கேபிட்டல். ஃப்ரீ ஃப்ளோ ஆஃப் ஃபாரின் கேபிட்டல் உள்ள வர்றதையும் குட்ஸ் வர்றதையும் நம்ம நாட்டுக்குள்ள வர்றதையும் இவங்க வந்து கிரிட்டிசைஸ் பண்றாங்க. வாஸ் இன் பவர் இன் வெஸ்ட் பெங்கால் வித்தவுட் எ பிரேக் ஃபார் 34 இயர்ஸ். ஸோ இவங்களுடைய பவர்ல எங்க இருக்கு அப்படின்னா முக்கியமா வெஸ்ட் பெங்கால்ல இருக்கு. வித்தவுட் எ பிரேக் கண்டினியூஸா வந்து 34 இயர்ஸ் வந்து பவர்ல இருந்திருக்காங்க வெஸ்ட் பெங்கால்ல. ஸோ இன் தி 2019 லோக்சபா எலெக்ஷன்ஸ் it won about 1.75% of votes and 3 seats. So 2019ல லோக்சபா எலெக்ஷன்ஸ்ல 1.75% of vote வந்து இவங்க வின் பண்ணிருக்காங்க. 3 seats வந்து கிடைச்சிருக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து நேஷனலிஸ்ட் காங்கிரஸ் பார்ட்டி என்சிபி அப்படின்னு சொல்லுவோம். இதோட சிம்பிள் பார்த்தோம் அப்படின்னா கிளாக். ஃபார்ம்டு இன் 1999 ஃபாலோயிங் எ ஸ்பிளிட் இன் தி காங்கிரஸ் பார்ட்டி. காங்கிரஸ் பார்ட்டியிலேருந்து ஸ்பிளிட் ஆகி வந்திருக்கு. இது ஃபார்ம் ஆனது 1999. ஸ்பவுசஸ் டெமோக்ரஸி, காந்தியன் செகுலரிசம், யூகிட்டிஸ், சோஷியல் ஜஸ்டிஸ் அண்ட் ஃபெடரலிசம். இதுதான் வந்து இந்த பார்ட்டியோட ஐடியாலஜி. Wants that high officers in government be confined to natural born citizens of the country. இங்க confined அப்படின்னா restriction அப்படின்னு சொல்றாங்க. ரெஸ்ட்ரிக்ட் அப்படின்னா தடுக்கிறாங்க. என்ன தடுக்கிறாங்க? எதை கன்ஃபைன் பண்றாங்க? எதை ரெஸ்ட்ரிக்ஷன் பண்றாங்க அப்படின்னா நேச்சுரல் பார்ன் சிட்டிசன்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. நேச்சுரல் பார்ன் சிட்டிசன்ஸ் அப்படின்னா ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படி இல்லைன்னா நேச்சுரலைசேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது மூலமா சிட்டிசன்ஷிப்பை வாங்குறது. இது ரெண்டு மூலமா சிட்டிசன் ஆறுது. ஸோ இந்த மாதிரி சிட்டிசன் ஆறாங்கல்ல, ஸோ அதை வந்து இந்த மாதிரி சிட்டிசன் ஆனதுக்கு அப்புறமா கவர்மெண்ட்ல ஹை ஆஃபீஸர்ஸ்ல வர்றத இவங்க கன்ஃபைன் பண்றாங்க, ரெஸ்ட்ரிக்ட் பண்றாங்க. இதுதான் வந்து முக்கியமான காரணமா இருக்கு
இந்த நேஷனலிஸ்ட் காங்கிரஸ் பார்ட்டி வந்து காங்கிரஸ் பார்ட்டிலேருந்து ஸ்பிட் ஆனதுக்கு முக்கியமான காரணம் இதுதான். ரெஜிஸ்ட்ரேஷன் மூலமாவோ நேச்சுரலைசேஷன் மூலமாவோ சிட்டிசன்ஷிப் வாங்கினவங்க கவர்மெண்ட்ல ஹை ஆஃபீஸர்ஸ்ல வந்து வர்றதை இவங்க கன்ஃபைன் பண்றாங்க. ஸோ எ மேஜர் பார்ட்டி இன் மகாராஷ்டிரா அண்ட் ஹேஸ் எ சிக்னிஃபிகண்ட் பிரசன்ஸ் இன் மேகாலயா, மணிப்பூர் அண்ட் அசாம். ஸோ இந்த மேஜர் பார்ட்டியோட பிரசன்ஸ் முக்கியமாக எங்கே இருக்குது அப்படின்னா மகாராஷ்டிராவில். அதுக்கப்புறமா இதோட சிக்னிஃபிகண்ட் பிரசன்ஸ் எங்கே இருக்குது அப்படின்னா மேகாலயா, மணிப்பூர், அசாம். ஸோ இங்கே வந்து இவங்களுடைய இந்த பார்ட்டியோட பிரசன்ஸ் வந்து இருக்குது. எ கொலிஷன் பார்ட்னர் இன் ஸ்டேட் ஆஃப் மகாராஷ்டிரா இன் அலையன்ஸ் வித் தி காங்கிரஸ். ஸோ யார் கூட கொலிஷன் பார்ட்னராக இருக்காங்க அப்படின்னா ஸ்டேட் ஆஃப் மகாராஷ்டிராவில். சின்ஸ் 2004 எ மெம்பர் ஆஃப் யுனைடெட் ப்ராக்ரஸிவ் அலையன்ஸ். ஸோ 2004ல் இருந்து யூபிஏல இவங்க ஒரு மெம்பராக இருக்காங்க. இன் 2019 லோக்சபா எலெக்ஷன் இட் ஓன் 1.4% votes and 5 seats. ஸோ லோக்சபா எலெக்ஷனில் 2019ல் 1.4% votes வந்து வின் பண்ணுறாங்க, 5 seats வந்து கிடைக்குது. ஸோ இப்போ நம்ம நேஷனல் பார்ட்டிஸ் ஒவ்வொரு நேஷனல் பார்ட்டிஸும் எக்ஸ்பிளனேஷன் வந்து நம்ம பார்த்தோம். அதோட ஃபார்மேஷன் எப்படி இருக்குது, அதோட ஐடியாலஜிஸ் என்ன, லோக்சபாவில் எவ்வளோ ஓட் வந்து வின் பண்ணியிருக்காங்க, எவ்வளோ சீட்ஸ் வந்து வாங்கியிருக்காங்க அப்படின்றது எல்லாமே நம்ம பார்த்தோம். நெக்ஸ்ட் வந்து நம்ம ஸ்டேட் பார்ட்டியில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.